கோடங்கி வாய்ஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நம்ம அரசியலில் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சிகள் நடக்கிற நிகழ்வுகளை பேசிகிட்டே இருப்போம். கொஞ்ச நாளாக ஒரு கட்சியை பற்றி பேசவே இல்லை. நம்ம அது கட்சி இல்லை, அது ஒரு ஜாதி அமைப்பு. ஜாதி கட்சி பேரில் அரசியல் பேரில் இருக்கிற ஜாதி அமைப்பு, ஜாதி வெறியர்களுடைய அமைப்பு. அது கொஞ்சம் கலகலன்னு ஆயிடுச்சு. அப்பா மகனுக்கு இடைவில் ஏற்பட்ட பஞ்சாயத்தில் கொஞ்சம் கலகலன்னு ஆயிடுச்சு. அங்கே இருந்த பாதி பேர் வேற ஒரு கட்சிகளுக்கு ஓடி போயிட்டாங்க. ஒரு சின்ன கூட்டம் தான் இப்போ இருக்குது. நான் எந்த கட்சி பேசுகிறேன்னு டக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அப்பா பையன் சண்டைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. உண்மையிலே அது பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த ஜாதி அந்த கூட்டம் இன்னைக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனை. அதில் அப்பா தலைவர் ஆக்கணும். அப்பா தன்னுடைய தலைவர் பதவியை மகன்கிட்ட கொடுத்தவனே தலைவர் பதவி பிடுங்கிட்டார். ஜி.கே. மணியிடம் தலைவர் பதவி பிடுங்கி தன்னுடைய பையனை தலைவர் ஆக்கிட்டு எம்பி ஆக்கி விட்டார். ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்ட உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவையே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. நிறுவனர் நான் தான் சொன்னாலும் செல்லுபடி ஆகாதுட்டார். கடந்த தேர்தலில் பாமக முழுமையாக அன்புமணி பக்கம் வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையெல்லாம். அதனால பழைய கதையெல்லாம் நம்ம திருப்பி பேச வேண்டாம். இப்போ ராமதாஸ் அணி, அன்புமணி அணின்னு 2 டீம் இருந்துச்சு. பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்னு டீம் இருந்துச்சு. இனிமேல் என் பேர் நீ பேருக்கு முன்னாடி போடாத, பின்னாடி போடாதன்னு சொல்லிட்டார் ராமதாஸ். அந்த அளவுக்கு மகனுக்கும் அப்பாவுக்கும் பெரிய விஷயம். என் மனைவியை பாட்டில் எடுத்து அடித்து, சொம்பு எடுத்து அடித்து கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி மகன் மீது கொலை முயற்சி பழியெல்லாம் சொன்னார் டாக்டர் ராமதாஸ். ஜி.கே. மணி, சேலம் அருள், பழைய எம்எல்ஏ சேலம் அருள், அப்புறம் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்தா இளங்கோவன், அது மாதிரி பூத்தா அருள்மொழி, இந்த கோஷ்டிகள் எல்லாம் ராமதாஸ் பக்கம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களில் பெரும்பகுதி அந்த பக்கம் போயிட்டாங்க, அன்புமணி பக்கம். அப்புறம் தேர்தல் கமிஷனே அன்புமணி கிட்ட தான் பாமக, அவங்களுக்கு தான் மாம்பழ சின்னம்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால தேர்தலையும் ராமதாஸால் நினைத்ததை செய்ய முடியல. அவர் திமுக வரலான்னு பார்த்தாரு, நடக்கலை. கடைசியில் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லா இடங்களையும் டெபாசிட் போச்சு. ராமதாஸ் அணி படுதோல்வியை சந்தித்தது. அன்புமணி தரப்பில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு 4 எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கிறது. அதில் அவருடைய மனைவி, அதாவது ராமதாஸ் அவருடைய மருமகளும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, சௌமியா. இது பாமகவுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு பாமக மெல்ல மெல்ல தாவேக்காவை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. பயங்கரமாக அப்படியே உறவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் பாமக உள்ளே வந்துடும். விசிகாவை வெளியே துரத்திட்டு பாமக அமைச்சரவையில் சௌமியா அன்புமணி அமைச்சராகலாம். இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். நம்ம ஏற்கனவே இது சம்மந்தம் நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கு 88 வயதை பிறந்தநாள் கொண்டாடுகிற டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாளில் அன்புமணி போய் கலந்துக்கிட்டார். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவை போய் பார்த்தாரு, காலில் ஆசீர்வாதம் ஆனார், கட்டி தழுவுனாங்க, கண்ணீரால் அப்படியே நனைஞ்சுது அந்த அந்த பில்டிங்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. மனக்கசப்புகள் மறைந்தது, எல்லாமே மறைந்தது. அப்பாவோடு பையன் ஒன்றா சேர்ந்துட்டாரு. அப்பாவும் பையனும் ஒன்றா சேர்ந்ததுல தப்பு இல்லை. நம்மளும் அவ்வளோ சாடிஸ்டா, அதெல்லாம் நம்ம எதுவும் தப்பாக நினைக்கல. ஆனால் ராமதாஸை நம்பி அவரோடு பயணப்பட்டு அன்புமணியை கடுமையாக எதிர்த்தவர்களுக்கு இனிமேல் பாமகவில் எந்த வித அதிகாரமும் வழங்கப்படாது. மாவட்ட பொறுப்புகள் கிடைக்காது, மாநில பொறுப்புகள் கிடைக்காது. அன்புமணி எல்லாரையும் கரம் வைத்து காலி பண்ணிடுவார். ஈகோ பிடிச்ச மனுஷன் தான் அன்புமணி. இப்போ ராமதாஸ் வயசாகி போச்சு, இனிமேல் நம்ம போராட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அந்த அடிப்படையில் அவரை நம்பி இருந்த அனைவரையும் நட்டாற்றில் விட்டுவிட்டு, நடுத்தருவில் நிறுத்திவிட்டு அவர் பையனோடு இணைந்து விட்டார். பையனோடு கொஞ்சம் குழாவிட்டார். இப்போ மேடையிலேயே அறிவித்து விட்டார். இன்னைக்கு அவர் அவருடைய பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியாக அவர் மேடையிலேயே அறிவித்து விட்டார், அரசியல் இருந்து ஓய்வு பெறுகிறேன், அரசியல் துறவரம் பூண்டுகிறேன் அப்படின்ட்டார். இனிமே ஒரு அரசியலில் இருந்தா என்ன, இல்லைனா இல்லைன்ற லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் அதை ரொம்ப நாசுக்காக இனிமே அரசியல் அனைத்தையுமே அன்புமணி பார்த்து கொள்வார். அப்போ அன்புமணி பார்த்து கொள்வார்னு எதுக்கு சண்டை போட்டீங்க? உங்களை நம்பி ஐயா பெரியவர் அப்படின்னு நம்பி வந்த ஜி.கே. மணியோட நிலைமை என்ன ஆகிறது? சேலம் அருளோட நிலைமை என்ன ஆகிறது? இன்னும் ஏராளமான பழைய பீஸுங்க, பாமகவுடைய பழைய பீஸுங்கள்லாம் என்ன ஆவாங்க? இப்போ அப்போ புள்ளையும் அப்போனும் சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டு இப்போ ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இது ஒரு நாடகம்னு நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ இல்லை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறதே ஒரு நாடகம். வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக அன்புமணி போடுகிற ட்ராமா அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ராமா இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் நான் அரசியல் பேசுவதில்லை, அரசியல் துறவரம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு மருத்துவர் ராமதாஸ். உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், என் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை ஏன் என் வாயில நீங்கள் கேட்கணும்? கேட்காதீங்க.
அதை நானும் சொல்ல மாட்டேன். இனிமே வந்தா என்ன வரலனா என்ன அதானே ஓடுது உங்களுக்கு. நான் சொல்லலப்பா, உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். பட் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதனால் இனிமே பாமக குறித்தோ அரசியல் குறித்தோ தமிழ்நாடு அரசியல் குறித்தோ எதுவுமே மருத்துவர் ராமதாஸிடம் வந்து அறிக்கையாக எதிர்ப்பாக வராது. பாமக முழுமையாக 100% அன்புமணி வசம் போய்விட்டது. எப்போ போயிடுச்சு? இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த துண்டு துக்கடா ஒட்டு உறவாக ஒட்டிக்கிட்டு இருந்த தூசியெல்லாம் தட்டி விட்டாச்சு. ராமதாஸை நம்பி காத்திருந்த பலரும் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்பது. இதுதான் ராமதாஸ் செய்த சாதனைகள்ல மிக முக்கியம். இவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஏன்னா தமிழ் குடித்தாங்கின்னு அவர் பெரிய மரியாதை செய்த திருமாவளவன் அந்த பட்டியலின மக்களையே கொடூரமாக எதிர்க்கிற கும்பல் தான் இந்த கும்பல், ஜாதி வெறி கும்பல். நாடக காதல்னு சொல்லி அன்பாக நேசிக்கிறத கூட நாடக காதல்னு சொல்லி கொடூரங்களை அரங்கேற்றுகிற கும்பல், கொலைக்கு அஞ்சாத கும்பல். பல சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம யாரையும் குறிப்பிட்டு இன்னார்லாம் சொல்லலை. ஆனால் இவர்களால் எவ்வளவோ ஏராளமான பொது சொத்துக்கள் நாசமாயிருக்கு, தனியார் சொத்துக்கள் நாசமாயிருக்கு, பல கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச இந்த கும்பலால் நடத்தப்பட்ட முந்தைய கலேபரங்கள். ஆனால் அதுலேருந்து இப்போது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்க, அதிமுகவுக்கு போயிட்டாங்க, தாவேக்காவுக்கு போயிட்டாங்க, நிறைய கட்சிகளுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு சின்ன கூட்டம், சின்ன குழு தான் இருக்குது. ஆனால் அது ஜாதி வெறியோடு இருக்கும். இப்போ ராமதாஸும் நான் இல்லை அரசியலில், இனிமேல் எல்லாமே அன்புமணினா அன்புமணிக்கு நெருக்கமானவர்கள் மட்டும்தான் இனிமேல் பாமகவில் பதவியாக அவருக்கு ஜால்ரா அடித்தவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்படும். உள்ளாட்சி தேர்தலையும் அவர் நினைப்பது தான் நடக்கும். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களா இல்லை நமக்கு தெரியாது. ஏன்னா இவர்கள் மீதான நம்பகத்தன்மையும் குறைஞ்சி போச்சு. இவர் ஜாதி கட்சின்ற வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டாங்க. பாஜக மோடியை மீறி இவர் எதுவும் செய்ய மாட்டார். அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்களால் எந்த பலனும் கிடையாதுன்னு தான் இந்த முறையும் அவங்களுக்கு வந்து 4 தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. எல்லாம் காலி. போன முறை 5, இந்த முறை 4 குறைஞ்சிக்கிட்டே வருது. 5.7 அப்படியே குறைஞ்சி 2.5% ஆகி போச்சு. மோசமான நிலைமைக்கு பாமக தள்ளப்பட்டிருக்கிறது. எனிவே மக்களே, இவர் இந்த முடிவை அறிவித்ததுனால யாருக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அன்புமணிக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி, வேற யாருக்கும் மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி சொன்ன குற்றச்சாட்டுகளில் அவரை நம்பி, ராமதாஸை நம்பி பொது வழியில் ஆவேசமாக கருத்துக்களை அன்புமணி மீது வைத்தவர்களுடைய நிலைமை நட்டாத்தில் துடுப்பு இல்லாமல் எகிரி குச்சிற கதை. படகு ஓட்டி ஆயிடுச்சுப்பா, இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் ப்ரூஃப், ஒரே ஒரு மிதவை தான் இருக்கு என்கிட்ட, ஜாக்கெட்டு, நான் போட்டு நான் தப்பிச்சிடுறேன், நீங்கள் எப்படியா மாட்டீங்கன்னு ஓட்டை படகுல பல பேரை ஏற்றிக்கிட்டு வாங்க நான் உங்களை கரையேற்றுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போன மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு லைஃப் ஜாக்கெட் அவர் மட்டும் போட்டுக்கிட்டு பையனோட தஞ்சம் அடைந்து விட்டார். அவரை நம்பிய அந்த படகுல பயணம் செய்த, அந்த போட்டில் பாமக ராமதாஸ் போட்டில் பயணம் செய்த அனைவருமே இன்றைக்கு நீரிலே தத்தளிக்கிறார்கள், நடுத்தருவில் நிற்கிறார்கள். இனிமேலாவது புத்திசாலித்தனமாக அவர் நடந்து கொள்வார்களா? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணா என்ன, பண்ணாம போனா என்ன, கண்ணே தான் தெரியலையே உங்களுக்கு தான். எனவே மக்களே, இதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. இந்த விஷயமும் நம்முடைய நேயர்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த வீடியோ, மற்றபடி வேற ஒரு விஷயம் இல்லை. நமக்கும் பாமகவுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய ஏழாம் பொருத்தம் இருக்கு. இனி அன்புமணி என்ன பண்ண போறார், என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கிறாரு, இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு கேட்காதீங்க. இதுக்கு மேல என்ன பண்றாரு கட்சியில அப்படின்றத சொல்றேன் நான். இதுவரையும் அவன் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஸ்டிக்கர் பாய் தான் அவரும். ஸ்டிக்கர் பாய், இந்த கையில டேட்டு போட்டு ஜாதி வெறி பாயாலாம் இருந்திருக்காரு. இன்னும் ஜாதி வெறி தான் அவருக்கு. அக்னி சட்டி அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. எனிவே மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவது இருக்கிறது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் பல விஷயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.